திரிஷா விஜயோட ரிலேஷன்ஷிப் எங்க தொடங்கிச்சு? ஃபஸ்ட்டு வந்து கில்லி படம் சார். கில்லி படத்துக்கு பிறகு வந்து அவங்க வந்து திருப்பாச்சி. அடுத்தடுத்து நயன்தாரா, தமன்னா, சமந்தா இவங்களெல்லாம் வச்சு எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து கடுப்பாகி வீட்டில் போய் தகராறுலாம் பண்ணுறாங்க. 2 நாட்களுக்கு முன்புதான் தன்னோட மனைவி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இது என்ன கூற வருது சார்? இது பழிவாங்கும் படலமா பண்றாரா? முழுக்க முழுக்க கொள்கைக்காக அரசியல் கட்சி தொடங்கி, கொள்கையை அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சி தொடங்கி, மக்களுக்கு சேவை செய்வதையே வந்து கடமையாக கருதி அப்படி அரசியல் கட்சி தொடங்கியிருந்தா பரவாயில்ல. இது முழுக்க முழுக்க ஒரு ஈகோ பிரச்சனை. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றதுனாலே உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கறதா வந்து நீ என்ன குற்றச்சாட்டு சொல்ற என்ன? அவ்வளோதானே? இதோ நான் வந்து கூட நடந்து போனால் தப்பா? நடிகைகளை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கிறது, நடிகைகளோட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் குத்தாட்டம் போடுறது, இது போன்ற நிகழ்வுலாம் பார்த்து மகனே கொந்தளித்து வந்து சண்டையிடக்கூடிய அந்த ஒரு காட்சி. அப்போது அந்த சுச்சுவேஷனில் இவங்க என்ன செய்கிறாங்க, சைக்கோன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த கண்டென்ட் அந்த அஃபிடவிட்டை பதிவு பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல விஜய் வந்து சீரான மனநிலையில் இல்லைன்றது தெரிய வருது. இந்த டிஎம்கே தான் பண்ணுது, சங்கீதாவை டிஎம்கே தான் தூண்டி விட்டுச்சு. இப்போ நான் கேட்குறேன், 2 பேரும் ஒன்றா வந்து கல்யாணத்துக்கு போங்கப்பான்னு சொல்லிட்டு டிஎம்கே சொன்னாங்க. சார், தன்னோட மனைவியை வந்து ஆபாசமா தப்பா பேசுறாங்க, அதுவும் தன் கட்சியை சேர்ந்த பேஜிலேயே. கட்சி தொண்டர்கள்கிட்டையும் அந்த ஐடி விங்களையும் கொடுத்து நீங்களே பண்ணுங்கடான்னா இவன் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னே தெரியலையே. அசிங்கமாக வந்து பொண்டாட்டி போடுறாருங்க சார். இப்போ சங்கீதா அவர்களும் நேர்காணல்லாம் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கண்ணை கசங்கினாங்கன்னா முடிஞ்சிச்சு இவன் கதை, டோட்டலாக பெஸ்ட். வண்ணாடு நேயர்களுக்கு வணக்கம். விஜய் திரிஷா விவகாரம் பூதாகரமாக உள்ள நேரத்தில் அதை பற்றி தெளிவாக விளக்குவதற்காக நம்முடன் பத்திரிகையாளர் சேக்குவாரா இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். 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 என்ன நடக்குது சார்? ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஆயிட்டாரு. சினிமா நடிகர் அப்படின்னு இருக்கும்போதே இந்த மாதிரி விவகாரம் வர்றதெல்லாம் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு அரசியல் தலைவர் ஆன பின்பு இந்த மாதிரி பொது வெளியில திரிஷாவுடன் அவரே தோன்றியது. 2 நாட்களுக்கு முன்புதான் தன்னோட மனைவி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இது என்ன கூற வருது சார்? இது பழிவாங்கும் படலமா பண்றாரா? அப்படிதான் பார்க்கப்படுது. அது உண்மையும் கூட தான். முதல்ல இவங்களுக்கு வந்து கொள்கைப்படி ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரான்றது முதல் கேள்வி. முழுக்க முழுக்க கொள்கைக்காக அரசியல் கட்சி தொடங்கி, கொள்கையை அடிப்படையாக கொண்டு அரசியல் கட்சி தொடங்கி, மக்களுக்கு சேவை செய்வதையே வந்து கடமையாக கருதி அப்படி அரசியல் கட்சி தொடங்கியிருந்தா பரவாயில்ல. இது முழுக்க முழுக்க ஒரு ஈகோ பிரச்சனை. நான் எவ்வளோ பெரிய கல்ட்டு, நான் எவ்வளோ பெரிய ஹீரோ, ஏன் எம்ஜிஆர் வந்து இந்த நாட்டையே ஆண்டாரு, ஏன் நான் ஆளக்கூடாது, நான் தான் இன்னைக்கு நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர், நான் தான் முதல் நடிகர், இப்படி மண்டையில் ஏறின உடனே அதுக்கப்புறம் நடிகைகள்லாம் உசுப்பேற்றும் போது, நடிகைகள் தான் நான் சொல்கிறேன், நடிகை மட்டும் நடிகைகள், அது குறிப்பாக வந்து திரிஷா போன்ற நடிகைகள்லாம் வந்து நீங்கள் பணம் புகழ் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விடும் போது நடிகையுடைய பேச்சை கேட்டு நடிகைகளுக்காகவே வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கினவர் தான் விஜய். அப்போ இது ஒரு பெரிய நான் கேட்டேன், இன்றைக்கி வந்து குடும்பமே அதை எதிர்த்த குடும்பம்ன்றது நான் சொல்லக்கூடியது மனைவி பிள்ளைகள் அவங்க எதிர்த்தால் கூட இது போன்ற முடிவுக்கு, அதாவது இவருடைய முடிவுக்கு எதிர்க்கிறதுன்றதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மாற்று கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள புறந்தள்ளி வைக்கிறது, அவங்களுக்கு தர வேண்டியது தராமல் இருக்கிறது, அதை தாண்டி வந்து இவருடைய நடத்தைகள் குறித்து ஏதாவது வந்து அவங்க கண்டிச்சாங்கன்னா ஒரு மனைவின்ற உரிமையில் வந்து கண்டிப்பாங்க தான். உதாரணத்துக்கு அது போதை பழக்கமாக இருக்கட்டும், அல்லது வந்து நடிகைகளுடைய இவருடைய வந்து கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டுகள்லாம் கொடுக்குறாரு, வைர நெக்லஸ் அது இதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து எதிர்த்து கருத்து சொல்லலாம், இல்லை அறிவுரை சொல்லலாம், இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது, இல்லை இது வந்து முழுக்க முழுக்க சர்வாதிகார சிந்தனை உள்ள ஒரு மனிதர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் மண்டைக்குள்ளே வந்து ஒரு சர்வாதிகார அந்த சிந்தனை ஓடிட்டு இருக்கும்போது இவங்க யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? என் பணம், நான் என்ன வேணால் செய்வேன், யாருக்கு வேணால் கொடுப்பேன், என்னை யாரும் வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்ற அந்த மனநிலை வந்த பிறகு தான் இந்த சச்சரவுகள்லாம் ஏற்படுது. அது தொடர்ச்சியாக தான் இவங்ககிட்ட மிகப்பெரிய பிளவு ஏற்படுது. 2021 இவங்க பிரிஞ்சு இருக்கிறதா தகவல் இருக்குது. ஒரே வீட்லேயே இருந்தாலும் கூட பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்லேயும் கூட வந்து
இவங்கள வந்து அனுமதிக்காத ஒரு சூழ்நிலை, நடிகைகளை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது, நடிகைகளோட வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல குத்தாட்டம் போடுறது, இது போன்ற நிகழ்வுலாம் பார்த்து மகனே கொந்தளிச்சு வந்து சண்டையிடக்கூடிய அந்த அந்த ஒரு காட்சி. எப்படி மாண்புமிகு மாணவன்ல வந்து இவர் வந்து ராதாரவி சட்டையை பிடிப்பாரா, அந்த மாதிரி வந்து ம். மகனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு நெருக்கமான ஜெகதீஷ் பழனிசாமி போல சட்டையை பிடிச்சி உழுக்கிறது, இப்படியான சம்பவங்களுக்கு பிறகு தான் இந்த குடும்பம் வந்து பிளவுபடுது முற்றிலுமா. ம். அப்போ வந்து ஒரு கட்டத்தை தாண்டி இவர் மீண்டும் மீண்டும் இவர் திருந்தாம இப்படியே இருக்கும்போது வந்து அவங்க பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் முடியட்டும்னு கொஞ்சம் காத்திருக்கிறாங்க. இவர்கிட்ட மாற்றம் வரணும் எதிர்பார்க்கிறாங்க. எதுவுமே இல்லாத போது அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. சங்கீதா நீதிமன்றத்தில் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததுனாலே உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கறதா வந்து நீ என்ன குற்றச்சாட்டு சொல்ற என்ன? ம். அவ்வளோதானே? இதோ நான் வந்து கூட நடந்து போறேன். நடந்து போனா தப்பா? ஒரு படத்தில் சொல்லுவார்ல, சிகரெட்டை கையில் வச்சிருந்தா தப்பா? பற்ற வச்சா தப்பான்னு கேட்பார் இல்லையா? ம். அந்த மாதிரி தான் அவன் கேட்டான். கூட போனாலே தப்பா? நான் பாரு கூட்டு போறேன் பாரு. ஒரே ட்ரெஸ், ஒரே காஸ்டியூம், ம். ஒரே காஸ்டியூமு. ம். 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து தோற்றம் வந்து கணவன் மனைவி மாதிரி ஒரு தோற்றத்துல 2 பேரும் திருமணத்துக்கு இதெல்லாம் வந்து முதல் மனைவியை காயப்படுத்துற நடவடிக்கை தான். ம். ஒரு உளவியலா வந்து காயப்படுத்துற நடவடிக்கை தான். ம். இது என்ன மாரியான மனநிலையில இவர் வந்து இந்த முடிவை எடுத்திருப்பார் சார்? ஏன்னா வந்து பெரும்பாலும் இவருக்கு மனநிலையே மகளிர் ஃபேன்ஸ் பேஸ் கொண்ட ஒரு நடிகர், ஒரு தலைவர்னே சொல்லலாம். இப்போ மகளிர் கூட்டம் அதிகமாக வருது. அப்படி இருக்கையில தன்னோட மனைவி நீதிமன்றத்தை அணுகுனாருன்ன உடனே, உடனே எதிர்வினை ஆற்றியது அப்படிங்கிறது அதாவது சார், இவரு சைக்கோன்னே அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. இவர் ஒரு மென்டல் சைக்கோன்னு அவங்க சொல்றாங்க. மனைவி தான் சைக்கோன்னு சொல்ல முடியும். ம். இப்போ ஒரு மனிதனை வந்து யாரு வந்து சைக்கோன்னு சொல்ல முடியும்? ம். மனைவி யாரு நெருக்கமா இருக்கிறாங்களோ, அடுத்தடுத்த நகர்வுகளை யார் கூர்ந்து கவனிக்கிறாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். அப்போ மனைவி சொல்லலாம், அல்லது குடும்ப மருத்துவர் சொல்லலாம். ம். அதாண்டி யாரும் சொல்ல முடியாது. நெருக்கமான பயணிக்கிறதுன்றது மனைவி தான். 24 மணி நேரமும் வந்து மனைவி வந்து இவரோட சேர்ந்து பயணிக்கிறவங்க. அதுவும் குறிப்பா வந்து இரவு வந்து படுக்கையில வந்து மனைவி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும். இவனுடைய மென்டல் நடவடிக்கை என்னன்றதுலாம் தெரிய வரும் இவங்களுக்கு. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல இவங்க என்ன செய்றாங்க, சைக்கோன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த கண்டென்ட் அந்த அஃபிடவிட்ல பதிவு பண்றாங்க. ம். அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து சீரான மனநிலையில இல்லைன்றது தெரிய வருது. ம். ஒரு வகையான என்ன சொல்றது, சைக்கோன்றதால சாடிஸ்ட் மனோபாவம் கொண்டவர். ம். அது இந்த நேரடியா முடிவு அவங்களால சொல்ல வந்து முடியல. மேல் சாவினிஸ்ட் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள வருதா? இல்ல அப்படி இல்லன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுக்கு எதுவும் பண்ண அதான் சார், முடியாதுன்றதா? இது ஒரு இல்ல வகையான தன்னுடைய இல்ல சர்வாதிகார ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடியவங்க இதை ஈஸியா எடுத்துப்பாங்க இது அப்படின்னு. சர்வாதிகார சிந்தனை தான் சார். ம். ஏன் எப்போ வந்து தன் தந்தையே வந்து பெற்றெடுத்த தந்தையே வீட்டுக்கு வெளியில நிக்க வைக்கிறது, வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட சொல்றது, ம். இதை பார்த்து தந்தை மட்டும் இல்ல தாயும் சேர்த்து இது கடந்த காலத்துல பார்த்தோம். ம். அது முதல் ஸ்டெப் அது. அதுக்கு பிறகு வந்து நீ என்ன வந்து அதிகாரம் பண்ணாத, என்ன நம்பி தான் நீ எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை வந்து புறந்தள்ளுறது. மனைவி புறந்தள்ளும் போது மனைவியோடு சேர்ந்து இருக்கிற பிள்ளைகளையும் புறந்தள்ளுறது. ம். அப்போ இந்த இடத்துல வேற ஒரு கனெக்ஷன் அவருக்கு ஏற்படுது. இந்த கேப்ல ஏற்கனவே இருக்கிற அந்த அந்த போதை கல்ச்சரா இருக்கட்டும், அல்லது வேற எந்த பழக்கமா இருந்தாலும், அதை கடந்து பெண்கள் தொடர்புன்னு வந்து ஏற்படும் போது, ம். முற்றிலுமா வந்து மனைவி என்பவள் தேவையே கிடையாது. ம். குடும்பம் தேவையே கிடையாது. ம். நம்மளால இப்படியே வாழ முடியும். ம். இப்போ ஒரு கட்டத்துல உங்களுக்கு எந்த பழக்கமும் இல்லைன்னு வச்சுக்க சார். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எந்த பழக்கமும் இல்லைன்னா, ஒரு கட்டத்துல நமக்கு வெறுமை யோசிக்கும். ம். தனிமையா இருக்கும். என்னடா நம்ம பிள்ளைங்க இல்லையா? அது இல்லைன்னா அதிக நேரம் நமக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம், இல்ல 4 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பிள்ளைகள் எங்கன்னு சொல்லுனா, எப்பல்லாம் உனக்கு வந்து வந்து பணி நிமித்தமா எதுவும் இல்லாத போது, அப்பல்லாம் நீங்க போதையை எடுத்துட்டு நீங்க வந்து படுத்துட்டீங்கன்னு வச்சுங்க. ம். உங்களுக்கு தேவைப்படாது. எந்த உறவுமே தேவைப்படாது. ம். போதையிலே இருக்கும்போது உங்க உறவு நீங்க ஏன் தேட போறீங்க? ம். மனைவி ஏன் தேட போறீங்க? மனைவி உடல் தேவைக்கு மனைவி தேவையா? அதான் இருக்காங்கல்ல. ம். அவங்கள்ட்ட போய்க்கங்க. ம். இது தாண்டி குடும்பத்துல என்ன இது, இப்ப சராசரி குடும்பத்துல இருக்க ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ம். மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லை, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மச்சினை கல்யாணம், இந்த மாதிரியான ஒரு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல அவங்களுக்கு. நமக்கு தான் சார் அதெல்லாம் இருக்கு. காது குத்து வச்சிருவான் தூரமா எங்கேயாவது வைப்பான். இது கண்காணா தூரத்தில் அங்கே போனோம். இது வரலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, எதுக்கு அப்படி போயிடும். இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுல்ல சார். புரியுதுங்களா? சராசரி குடும்பத்தில் உள்ளதுலாம் இவங்களுக்கு தேவையில்லை. ம். சொந்தம் பந்தம் மாமன் அவங்க அப்பா வந்து கிரகப்பிரசம் பண்ணுறான், ம். போவே இல்லையே இவன். ம். அவங்க அப்பா கிரகப்பிரசம் பண்ணால சார். இப்போ ரீசெண்டாக அம்மா அவங்க அப்பா அவங்க அம்மாவும் இவன் போலியே. மாடு வந்தது. ஆனால் ம். இந்த சாங்கியத்துக்கு மாடு வர வைப்பாங்கல்ல கிரகப்பிரசத்துக்கு, ம். அந்த மாடு வந்து இந்த மாடு போவே இல்லையே, போலியே. ஒரு சாங்கியத்துக்காவது போயிருக்கோனா?
மாடு மாதிரி இருக்கிற புள்ள வந்து வரலேன்ற அந்த கவலை இருக்கல்ல, மாடே வந்துச்சுமா, ஆனா உன் புள்ள வரலேன்னு அப்பங்காரன் கேட்பான்ல, என்னவா அந்த பையன் வரவே இல்லை, ம். நம்ம தான் தப்பா வளர்த்துட்டோம், அவனை மனுஷன் மாதிரி வளர்க்காம ம். மாடு மாதிரி வளர்த்துட்டோம். ஆனா அந்த மாடே கூட வந்துச்சு, இவன் வரலையே, ம். அந்த மாடை வந்து மாடு வளர்த்துச்சு, இந்த மாடை யார் வளர்த்துச்சு? யோசிச்சு பாருங்க. மாடுகளுக்கு பகை உணர்வு கிடையாது. ம். நீங்க எந்த மாடாவது பசு மாடு சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? எருமை மாடு கூட சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனா பசு சண்டை போடாது. ஆனா வளர்த்த லட்சணம் அந்த மாதிரி. அவரோட மகனே இன்ஸ்டாகிராம்ல வந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு விஜய். ஆமா சார் அவன் நீங்க அவனை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் போன மாதம் கூட சார் இந்த அரசியல் கட்சி சார்ந்து அவன் எதுவும் பதிவிட்டது கிடையாது. படங்கள் சம்பந்தமா வந்து ஏதாவது டீசரோ இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக ஜனநாயகனுடைய அந்த இது கூட பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவ்வளோ சிலாகிச்சு போட்டிருந்தான் அப்பாவை பற்றி. டேடின்னே போட்டிருந்தான், டேடி அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தான். சும்மாலாம் குறை சொல்லக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தை அவன் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டிருந்தான், அது மட்டும் நான் பார்த்தேன். கட்சி சம்பந்தமாக எதுவும் போட்டதே கிடையாது. கட்சி தொடங்கின போது மட்டும் தமிழ்நாடு விக்டரி கார்பரேஷன் சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தான், ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தான். தமிழ்நாடு விக்டரி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணி. அதனால் அரசியல் அதை தாண்டி அரசியல் எதுவுமே அவன் பதிவு போடவே இல்லை. ஜனநாயகன் டீசர் வந்தபோது பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்துக்கள், அதாவது கங்க்ராட்ஸ் டேடின்னு சொல்லி போட்டிருந்தான். அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவை அசிங்கப்படுத்தினா நீங்கள் யார் சார் பொறுத்துப்பாங்க? உங்கள் அம்மாவை நீங்கள் அசிங்கப்படுத்தினா நீங்கள் பொறுத்துப்பீங்களா? எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தினா நான்லாம் பார்க்க தூக்கி போட்டு அப்போ நான் தூக்கி போட்டு மிதிப்பேன், மிதிச்சு இருக்கிறேன். அம்மாவை கைச்சா விடுமா நம்ம? அவன் நல்ல பிள்ளை வந்து நான் செய்கிறான்னு கேட்டால் வெறும் ஜெகதீஷை சட்டையை மட்டும் பிடிச்சிட்டான், குடும்பத்தையே நாசமாக்கிட்டா பாவின்னு. யாரு? ஜெகதீஷை. ஆனால் நம்மளாம் அவனை விட்டுருவோம். எது? இவனை தூக்கி போட்டு மிதிப்போம். இவனை மிதிக்கிற மிதிலாம் ஓடி போயிடுவான். எது? பெட்டி படைக்கலாம் துணியெல்லாம் எடுத்துன்னு இடுப்பில் வச்சுக்கிட்டு எங்கே போயிடுவான்? அந்த கரும்பத்தாம்பட்டி எங்கள் கோயம்புத்தூர் அங்கேருந்து வந்தவன் தான். அங்கே ஓடி போயிடுவான். யாரை மிதிக்கிற மிதியில்? இவனை மிதிக்கிற மிதியில் திரும்பி கூட பார்க்காத ஓடுவான். அப்படி பண்ணுவோம் நம்ம. ஆனால் என்ன சார் பண்ணுறது? குழந்தை அவனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அம்மாவுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறான். பெரிய விஷயம் இல்லை சார். இந்த வயசில் அந்த ஜென்ரேஷன் இருக்க இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கானுங்களே, எத்தனை பொறுக்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த சர்க்கிள் சொல்கிறேன், அந்த பணம் படைத்த சர்க்கிள் இருக்கிற அந்த பிள்ளைகள் இருக்கானுங்களே, அவனுங்கெல்லாம் வந்து எப்படி ஆட்டம் போடுறானுங்க, என்னென்னலாம் பண்ணுறானுங்கன்றதெல்லாம் கதையாக இருக்குது. சினிமா வட்டாரன்னு கிடையாது. பெரிய தொழிலதிபர்கள் கோடிக்கணக்கான பணம் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்னென்னலாம் ஆட்டம் போடுவானுங்க தெரியுமா? அந்த பையன் அப்படிலாம் கிடையாது. இல்லைன்னா என்ன செய்தி வந்துட்டு இருக்கோம் சார், பிடிச்சி போட்டுருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக. இது பாருங்க, இவர் நாட்டையே ஆள நினைக்கிறாருங்க தளபதி, அவர் பிள்ளைய பாருங்க வீரட்சியை சுற்றின்னு இருக்குது காமிச்சுடுவாங்கல்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பொறுப்பாக ஒரு படத்தை வந்து அவன் எடுத்து அதுக்கு படத்துக்கு பேர் சிக்மான்னு பேர் வச்சு, அந்த சிக்மான்ற பேர்லேயே சிக்கல் இருக்கு. சிக்மான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மீனிங் என்னென்னா, நீங்கள் நெட்டில் போய் பார்த்துக்கலாம். சிக்மானா மீனிங் என்னென்னா தைரியமான தனிமையில் வசிக்கக்கூடியவர். தைரியமான தனிமையில் வசிக்கக்கூடியவர். அவன் இப்போ தனிமையில் தான் இருக்கிறான். இவன் வீட்டை வந்து துரத்தான பிறகு அவன் தனிமையில் தான் இருக்கிறான். ஒருவேளை அவனை சுட்டி காட்டிக்கிறானான்னு தெரியல. இல்லை அப்பங்காரன் எல்லாரையும் விட்டுட்டு இவன் தனிமையாக இருக்கிறான்ல. விஜய் எல்லாருமே தனிமையில தான் இருக்காங்க சார். சார் அவன் தலைவிதி சார். கர்மான்னு ஒன்று இருக்குல்ல சார். கர்மா தான் சார். இதெல்லாம் கர்மான்னு வாங்க. இது அவன் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு. நல்ல சொத்து பத்து நல்லா இருக்கு சார். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் நம்பர் 1ன்னுலாம் பேசிக்கிறாங்க. நான் சொல்ல, தலைவர் தான் எப்பவுமே நம்பர் 1. பட் இருந்தாலும் அவன் பேசிக்கிறான். சரி ரைட்டு. எப்படி இருந்தாலும் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயசாகிடுச்சு. இன்னொரு 5 வருஷம் நடித்தாலும் இல்லை 10 வருஷம் நடித்தாலும் கூட ஆயுசு இருந்தாலும் அவர் தான் நம்பர் 1. கிட்ட நெருங்க முடியாது யாருமே. அப்படியேனாலும் அடுத்த கட்டம் நீங்கள் வந்து வரதுலாம். அப்போது நீங்கள் இதை பாதியிலே இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கிட்டு அரசியலுக்கு ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடுறோம். ஏன்னா படங்கள் போன மாதிரி சீனை ஓட்டுற. இப்போ என்ன செய்றீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீ இந்த அரசியலுக்கு வந்துட்டு என்ன சொன்ன அரசியல் சாக்கடை, அந்த சாக்கடையில் நீச்சல் அடிக்கணும்னு வந்திருக்க. ஆனால் வந்த ஆள் நீ என்ன செய்யணும்? சுத்தமானவாது வரணும்ல. சாக்கடை சுத்தமான தான் நீ வரணும். ஆனால் அதில் குளிக்கிறியே எகிரி குச்சி. இது நீ குளிக்கிறது இல்லாமல் அவளையும் கூட்டு வந்து போட்டு குதிக்க வைக்கிறல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் எங்க தொடங்கிச்சு சார்? திரிஷா விஜயோட ரிலேஷன்ஷிப் எங்க தொடங்கிச்சு? இது வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கில்லி படம் சார். கில்லி படத்துக்கு பிறகு வந்து அவங்க வந்து திருப்பாச்சி, இந்த 2 படமும் வந்து முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இவங்களை நடிக்கும். கில்லி படம் உங்களுக்கு தெரியும். கில்லி படம் போச்சு, திருப்பாச்சியும் அவங்களுக்கு போச்சு. அடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாய்ப்பு
கொடுக்கறதா என்னன்ற அந்த சூழ்நிலை இருக்கும்போது இந்த கேப்பில் தான் வந்து 2 படம் வருது. அந்த 2 படம் கொடுத்து பார்க்குறாரு. குருவி, அப்புறம் வந்து குருவி, இன்னொரு படம். 2 படம் குடுக்குறாரு. 2 படமும் குருவி வந்து ஆமா. குருவில குருவி ஆதி ஆதி கரெக்ட். அது கரெக்ட் சொன்னார் பாருங்க. ஆதி. ஆதி, குருவி 2 படம் சரியா போல. இந்த படம் 2 படம் நல்லா போச்சு. அப்புறம் என்ன சட்ட கேப் எடுக்குறாரு. கேப் எடுத்தா அதுக்கப்புறம் தான் அசின் வந்து போக்கிரி சில படங்கள் 2 படங்கள் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போக்கிரி படத்தில் நடிக்கிறாங்க. அது அப்படியே போகும்போது அடுத்து இது கேட்டால் இவங்கள கூப்பிடவே இல்லை. ஏன்னா 2 படம் ஆதியும் போல வந்து குருவியும் போல. சரிங்களா? ரொம்ப ட்ரையாக இருக்கும் குருவி படம்லாம் பார்த்தீங்கன்னா. அது ஏதோ விவேக் காமெடினால கொஞ்சம் அப்படி இப்படி ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அடுத்தடுத்து நயன்தாரா, தமன்னா, சமந்தா இவங்களெல்லாம் வச்சு எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து கடுப்பாகி வீட்டில் போய் தகராறுலாம் பண்ணுறாங்க. எனக்கு நீ வாய்ப்பு தராமல் யார் யாரையும் போட்டு நீ நடிக்கிறியா எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆமாம் த்ரிஷா போய் வீட்டில் போய் தகராறு பண்ணி மண்ணெல்லாம் தூத்துறாங்க. நீ நாசமாக போயிடும் அதுவாக போயிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து வந்துட்டாங்க. அடுத்து சமந்தாவோட படம் பண்ணுறாரு. தெரி அடுத்தடுத்து படங்கள் தெரியும் நிறைய வந்து பண்ணும்போது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எப்படி இவங்க கனெக்ட் ஆகணும்னா அந்த லியோ படத்தில் வந்து இவர் வந்து சர்க்கார் படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியாக போகல. சர்க்கார் படம் அதில் வந்து கீர்த்தி சுரேஷ் தான் நடிச்சிருப்பாங்க. சரியாக போகல. அப்போ அடுத்து இருக்குன்னா லியோ படத்தில் வந்து இவங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பொன்னியின் செல்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கொஞ்சம் அப்படி பழைய த்ரிஷா மாதிரி இல்லாமல் இது பங்கேரிஞ்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பூசினா மாதிரி இருக்கு. ஒருவேளை வந்து மயங்கிட்டாரான்னு தெரில. கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு வச்சுக்கலாம். நடிச்சுட்டு போட்டால் அதை பற்றியும் இல்லை. அதில் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜோட பையனுடைய அம்மா அப்பாவாக தான் நடிக்கிறாங்க 2 பேருமே. அந்த லிப்லா காட்சி தேவையே இல்லை. அந்த லிப்லா காட்சியை வந்து திணிக்கிற மாதிரி வைக்கிறது அந்த காட்சியை. ஸோ இந்த மாதிரி வந்து படத்தில் வச்சு தான் குடும்பத்தில் வந்து பிளவு ஏற்படும். இப்படி தான் அவங்க வந்து அந்த லிப்லா காட்சியில் தான் அவங்க ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க. இப்போ அப்புறம் கோட் படத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு குத்தாட்டத்துக்கு அவங்களே கூப்பிட்டு போட வைக்கிறது இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது இல்லை. இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரம் கோட் படம் நல்லா ஓடி இருந்துன்னு வச்சுங்க. இந்நேரம் அடுத்த படத்துக்கு இப்போ வந்துட்டு இருக்கோன்னா ஃபினான்ஸ் கண்டிப்பாக கோட் அவுட்டு அவங்களுக்கே தெரியும். லாஸு படம் வந்து பெருசாக வந்து போகல. கோட் படம் லியோ படம் போச்சு. கோட் படம் போகல. அவங்க நல்லா தெரியும். அடுத்தது வெங்கட் பிரபு கூட போய் கேட்டபோது கூட பார்த்தீங்கன்னா எழுந்து போயிருந்துட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படம் வந்து போகல. இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களாம் போட்டாங்க. விஜயகாந்த் ஏஐயில் கொண்டு வந்தாங்க. பிரபுதேவா, பிரசாந்த், மோகன் எல்லாம் போட்டு கூட படம் போகல. அப்போ அவங்க அந்த லாஸ்ட்டு அவங்க கூட மனசில் என்ன நினச்சிருப்பாங்க இவங்க 2 பேரும் போகும்போது இது எதிராக இது 2 பேருக்கும் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் சார். சினிமா மாவட்டத்திலாம் ஒவ்வொருத்தரும் தேடி போய்லாம் பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க சார். அந்த கன்சர்ன் பிஆர்ஓ கிட்ட கொடுத்துருவாங்க. கன்சர்ன் பிஆர்ஓ கிட்ட கொடுத்துருவாங்க. ஃபோனில் ஃபோனில் பார்த்தாங்க இவங்க. ஏன்னா இவங்க பிஸியாக இருப்பாங்க. இவங்க ப்ரைவசி கிடக்கூடாதுன்றதுக்காக பிஆர்ஓக்கள் மூலமாக தான் இந்த பத்திரிக்கையே போகும் அவங்களுக்கு. ஸோ அப்படி தான் வந்து இப்போ தனித்தனியாக கூட பத்திரிக்கை வச்சுருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா வாங்கலாம் சொல்லிட மாட்டாங்க. இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க ஒன்றா போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தையே மறந்துட்டு இப்போ விஜயும் திரிஷாவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். கல்யாணம் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணுறான் சார். அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. இவங்களுடைய பேச்சு தான் பெருசாக போச்சு. இப்போ சங்கீதா அவர்களும் நேர்காணல்லாம் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் எப்படி நகரம் சார்? ஆல்ரெடி வந்து சொத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீலாங்கரை வீடு வேணும் அப்படின்ற இஷ்யூலாம் வந்து அந்த வகையில் சார் ஒரு விஷயம் சார். சொத்து முழுக்க முழுக்க அவன் பேரில் இருந்துன்னு வச்சுங்களேன். ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். சொத்து முழுக்க முழுக்க அவன் பேரில் இருக்குன்னு சொன்னால் எந்தெந்த சொத்துக்கள்லாம் இருக்குதுன்றத முதல்ல தெரியணும். எல்லாமே அவன் பேரில் இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாத்தையும் இவங்க வந்து ஃபைட் பண்ணி கோர்ட்டில் கேஸை போட்டு அதுக்கான வேலைகள் பெரிய அளவில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக உறவு முறையே போயிடும். உறவு போயிடும் ஃபுல்லாகவே. அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க கூட உறவே வேணாம் நமக்கு. இது பிள்ளைகளுக்கு சொத்தை மட்டும் இவங்க மீட்னா போதும்னு அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா, அது வந்தாங்களான்னு தெரியாது, வந்துட்டாங்கன்னா ஆழமாக இறங்கி அடிப்பாங்க. அப்போ எல்லாமே பேசுவாங்க. இதோட இவங்ககிட்ட வாழ்க்கையே வேணாம், இதோ வேணாம், ஏதோ எங்களுக்கு தேவையான எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சொத்தை மட்டும் குடியானி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இவனை இறங்கி அடிச்சிடுவாங்க. இது அசிங்கப்படுவான், அவமானப்படுவான். இப்போவே பாருங்க இந்த மேட்டருக்கு இந்த விஷயத்துக்கே பரவாயில்ல என்ன பேசுகிறாங்க. நீங்களா ஒரு கற்பனை உலகத்தை வாழ்ந்துருப்பாங்க அவனுங்க தனி உலகத்தில். யார் இந்த தற்கொலை கும்பல்ஸ் எல்லாமே என்னன்னா இது டிஎம்கே தான் பண்ணுது.
டிஎம்கெல்லாம் எவனும் இருக்கிற வேலையில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை நோண்டுறதால, ஏன்னா உன்னை வந்து ஊரே பார்த்துக்குது உன்னை. இது இணையத்தில் எவன்லாம் ஃபோன் வச்சிருக்கானோ அவன் மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ம். இதில் எங்கே டிஎம்கே பண்ணுது? அப்படி ஒரு கதையை வேணா எடுத்து விடலாம். இது இந்த தற்கொலைகளை வந்து உஷ்ணப்படுத்துறதுக்கு இது டிஎம்கே தான் பண்ணுது, டிஎம்கே தான் பண்ணுது, சங்கீதாவை டிஎம்கே தான் தூண்டி விட்டுச்சு. இப்போ நான் கேட்குறேன், 2 பேரும் ஒன்றா வந்து கல்யாணத்துக்கு போங்கப்பான்னு சொல்லிட்டு டிஎம்கே சொன்னாங்க. 2 பேரும் ஒன்றா போங்க, ஜோடியாக போங்கன்ட்டு. நீங்கள் ஒன்றா போங்கன்னு சொல்லிட்டு மீம்ஸை கிரியேட் பண்ணுறாங்களா அவங்க? மீம்ஸு கையில் எவன்லாம் ஃபோன் வச்சுருக்கோன்னா அவன் அத்தனை பேர் அடி. ஆனால் நீங்கள் வேறு இன்றைக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னை ஒரு சேனல் கூப்பிட்றாங்க. அவங்க நேற்று வரைக்கும் வந்து, நேற்று கூட இல்லை சார், நேற்று காலையில் வரைக்கும் வந்து விஜய்க்கு ஃபேவராக இருக்கிற சேனல் அது. விஜய்க்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சேனல். ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கூப்பிட்றாங்க. 3 ஃபோன் போட்டு இருக்கேன். என்ன சார், சார் வரேன், சரிப்பா நான் வரேன், வெயிட் பண்ணி ஃபோனை வை, நான் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பேசிட்டு வந்தேன். நான் கேட்குறேன், ஏன்பா என்னப்பா இது நியாயமாப்பா? நேற்று வரைக்கும் விஜய் வந்து ஆகா ஓகோ இந்த பிடிங்கிறவாரு கத்த கட்டுவாருன்னு போட்டுருந்தீங்க, இப்போ என்ன கூப்பிடுங்க? நான் நெகட்டிவாக தானே, இப்போ நெகட்டிவ் மீன்ஸ் நான் இருக்கிற நியாயத்தை நான் பேசுவேன். நேற்று நடந்த கூத்தெல்லாம் தெரியும்னா, சார் பேசுங்க சார், பேசணும் தான் சார் பண்ணுறேன். ஏன்னா அவன் அடிப்படையில் வந்து விஜய் ரசிகர். அவன் நேற்று பண்ணது பிடிக்கல அவங்களுக்கு. அவனை இனிமேல் இவனை வந்து நெகட்டிவாக தான் போடணும்டா அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டானுங்க. இப்போ புரியுதுங்களா? ஒரு சேனலில் 6 பேர் வேலை செய்கிறவங்களே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க கையில் ஃபோன் இருக்கலாம், என்ன செய்வான்? காலையில் வந்து ஒரு ஒரு பொண்ணு பேசுது. காலையில் ஒரு காலேஜ் பொண்ணு நம்ம சேனலில் வேலை செய்கிற பொண்ணு தான். அம்மா என்னம்மா அவங்க தலைவர் திடீர்னு இப்படி ஒரு விசிட் பண்ணிட்டாரு திரிஷா ஓட்டுறேன் சார், ரொம்ப கோபமாக இருக்கேன் சார், ரொம்ப பயங்கர கோபத்தில் இருக்கேன். அண்ணா அப்போ ஓட்டு என்ன? நான் போட மாட்டேங்க. ஓட்டு நான் போட மாட்டேன் சார். அப்போ பார்த்தீங்களா எப்படி மாறுதுன்றது? இவன் வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்கல சார். ஏன் யோசிக்கலன்னு கேட்டால், சுய நினைவோடு தான் எல்லாத்தையுமே யோசிப்பான். இவன் வந்து மைண்ட் வந்து கன்னிங் மைண்ட் இருக்கு. என்ன நினைக்கிறான், வாழ்வில் வந்த பிறகு இது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தும். அது தெரியாம தான் அவர் பண்ணிருப்பார் சார். நல்லா புரிஞ்சுங்க சார். இது எல்லாமே நீங்க கொஞ்சம் அப்படியே வந்து நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விஜயை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகமூட்டம் வந்து சேர்ந்து இருக்கிறத பாருங்க. அவர் ஆட்சியை பிடிப்பாரு, காட்சி, அதெல்லாம் வேணாம். அவ்வளோ ஈஸியாலாம் இங்கே ஆட்சியை பிடிச்சிட முடியாது, பிடிக்கவும் விட்டுற மாட்டாங்க. சரிங்களா? அது யாராக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், மத்திய கட்சியாக இருக்கட்டும் கேட்டால் அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்த உடனே எம்ஜிஆருக்கே அந்த அவ்வளோ எளிதாக கிடச்சிடல. என்ன, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக தான் ஆக முடிஞ்சது. யாருமே எளிதாக வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப போராட்டம் இல்லாமல் வெற்றி பெற்றதுன்னா அது வந்து என்டி ராமராவ் தான் சொல்ல முடியும். ஒரே தேர்தலில் அவர் எட்டி பிடிச்சிட்டார் ஆட்சியை கவுக்குறாங்க. மீண்டும் பாஸ்கர் ராவ்னு வச்சு ஒருத்தர் வந்து ஆட்சியை வந்து கவிழ்க்கிறாங்க. அவருடைய பொதுச் செயலாளர் வச்சு, தெலுங்கு தேசத்தோட பொதுச் செயலாளர் வச்சு ஆட்சியை கவுக்குறாங்க. காங்கிரஸ் 50 எம்எல்ஏ பிரித்து எடுத்துன்னு போயிடுறாங்க. ஆட்சி வந்து அடுத்த நாள் வந்து என்டி ராமராவ் அம்போன்னு ஆயிடுறாரு. சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். என்ன பண்ணார் தெரியுமா? பெரும்பான்மையை நிரூபிக்க மாட்டார், ரிசைன் பண்ணுறார். எலெக்ஷனில் ஃபுல் மெஜாரிட்டி காங்கிரஸ். அன்னைக்கு காலியானது தான், இன்னைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒய்எஸ்ஆர் வந்தார். காங்கிரஸ், ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். ஒய்எஸ்ஆர் என்னைக்கு காங்கிரஸ் தலைமை எடுத்தாரோ அன்னைக்கே அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆயிடுச்சு. ஆந்திர அரசியலுக்காக சொல்கிறேன். ஒய்எஸ்ஆர் என்னைக்கு காங்கிரஸ் தலைமை எடுத்தா அன்னைக்கே அது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். அது ராகுல் காந்தி காங்கிரஸ் கிடையாது, இந்திரா காந்தி காங்கிரஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்த பிறகு மகன் டேக் ஓவர் பண்ண பேரே மாற்றியாச்சு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸே பேர் மாறிடும். அப்போ அழிவு எங்கிருந்து தொடங்குது பாருங்க. ஸோ எதுக்காகனா அப்புறம் என்டி ராமராவ் இருக்கிற வரையிலும் ஒன்றும் பண்ண. என்டி ராமராவ் கூட எப்போ வீழ்ச்சி அடைகிறாருன்னா, சிவபார்வதின்ற ஒரு கதை எழுத வந்த ஒரு பெண்ணோட சேர்ந்து தொடர்பு ஏற்படும் போது தான், அப்போ தான் தேவுடுன்னு சொன்னவங்க மேலே தூக்கி செருப்பு வீசுறாங்க. அதுதான் இந்த நிலைமை அவனுக்கு. என்டி ராமராவ் தேவுடுன்னு சொன்ன மேலே செருப்பு தூக்கி போட்டானுங்க. இவன் எந்த மாத்திரம் ஏன் சார் தன்னோட மனைவியை வந்து ஆபாசமா தப்பா பேசுறாங்க, அதுவும் தன் கட்சியை சேர்ந்த பேஜிலேயே. இதை கண்டிக்க மாட்டாரு. இது என்ன ஒரு மனநிலை சார்? இது நல்லா புரிஞ்சுங்க சார். இது வந்து என்னன்னா ஒரு வகையான சைக்கோ மனநிலை தானே இது. யாராவது செய்வாங்களா? நீங்க சொல்லுங்களேன். அதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா கூட என்ன செய்வாங்க? கூப்பிட்டு கூட திட்டிடுவாங்க, இல்லை போன்ல திட்டிடுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து நேரடியாக திட்டுவாங்க. குடும்பத்தில் இருக்க கூட யாரும் பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க சார்.
கரெக்டா? ஃபேமிலியில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா யாரும் திட்டக்கூடாதுன்ற அந்த எண்ணம் தான் இருக்கும். சொந்த பந்தம் கூட யாரும் வந்து நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடக்கூடாதுன்றதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் கட்சி தொண்டர்கள்கிட்டயும் அந்த ஐடிவிங்களையும் கொடுத்து நீங்களே பண்ணுங்கடான்னா, இவன் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னே தெரியலையே. இத்தனை வருஷம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான் அந்த பொண்ணு கூட? 28 வருஷம் எப்படா வாழ்ந்த நீ? எனக்கு புரியவே இல்ல. 28 வருஷம் நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்திருப்ப நீ? அசிங்கமால வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி போடுறானுங்க சார். இதுக்கு என்ன வந்து சொர்ணலிங்கத்து சொத்து இருக்குதுல்ல, விஜய் சொத்து வேற வேணுமா? அப்படின்னு ஒருத்தன் போடுறான். ஏன்டா அவன் புருஷன் சொத்து பொண்டாட்டி தானே சார் கேட்க முடியும். எதிர்ட்டு பொம்பளைய கேட்க முடியும். விஜய் சொத்தை வந்து அவங்க பொண்டாட்டி தானே கேட்க முடியும். அவங்க கேட்குறாங்க. ஒருத்தன் போடுறான் என்னன்னு கேட்டான், சொர்ணலிங்கம் கிட்ட தான் இருக்குது. அவங்க அப்பா சொர்ணலிங்கம் கிட்ட சொத்து இருக்குது. அதை வச்சுக்க வேண்டியது தானே. அப்போ இதே என்ன பண்ணுவார்? அந்த அளவுக்கு நீ மக்கள்கிட்ட எதுவும் பெருசாக வந்து செலவு பண்ணல சார். பார்த்துட்டு தான் இருக்கிறோம். செலவு பண்ணதெல்லாம் அங்கே வேற வேறு தற்கொலைக்கு தருதலைக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவனை பொம்மையான வழி நடத்தவும் தான் பண்ணுறாங்க. விஜய் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அரசியல் அது இதுன்னு போயிருக்காரு. பல பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. பல பெண்களோட தொடர்பு இருக்குது. 50 கோடியில் வீடு வாங்கி கொடுத்தவர் நாளைக்கு 500 கோடியில் கூட ஏன் வீடு வாங்கி தரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. இதில் சொத்துக்கத்தை எழுதி வைத்து கொடுத்துட போகிறாங்கன்னா அதில் வந்து அவங்க காப்பாற்றணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு மனைவியாக தான் வந்து அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க மட்டும் போகிறப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்போ போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல இவனுக்கு வந்து என்னென்னா, அந்த மனைவியை வந்து ஒரு காதல் மனைவி 2 பிள்ளைகளை பெற்று கொடுத்த வந்து அந்த மனைவி வந்து ஒரு ஐடிங்க வச்சு அசிங்கமாக போடுறான்னு சொன்னால் இவன் எந்த மாதிரி சைக்கோ சார்? இவன் யார் இவன்? யோசிச்சு பாருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இவன் கட்சி தொடங்கும் போது ராஜபக்ஷ மகன் வந்து வாழ்த்து சொல்கிறான். ஒரு பக்கம் ஊழலை ஒழிப்புன்றான். ஆனால் ராகுல் காந்தி கிட்ட கை கொடுக்குறான். ஊழல் ஒழிக்கணும்னா ராகுல் காந்தி ஊழல் பண்ணலையா சார்? முந்த்ரா ஊழலேருந்து கடைசியாக வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வரைக்கும் பண்ணவங்க தானே. அவங்க ஊழல் பண்ணலையா காங்கிரஸு? அப்போ இவனை யாரா நீன்னு கேட்க வேண்டியதா இருக்குல்ல. என்னதானா உங்க எண்ணம், என்னதான் பார்வை, ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒரு கோட்டம் நடக்கணும்ல, ஒரு திசையில் போகணும்ல. சார் இத்தனை நாள் சம்பாரிச்ச இந்த இமேஜ் மட்டும் போதுமானது, இந்த இமேஜ்னால நம்ம என்ன செஞ்சாலும் இந்த மக்கள் ஏத்துப்பாங்க கிடையாது சார். அப்படின்னு நினைக்கிறாரு சார். நினைக்கிறதுனால தான் இப்படி பண்றாரு. சார் அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் நீங்களே சொல்லுங்க, ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தா வச்சுப்பா இவர் சொல்ற மாதிரி. அப்போ இன்னொருத்தர் இருப்பாங்கல்ல சார். அஜித்துக்கு ஒரு ரசிகர் இருப்பா தானே செய்வாங்க. அஜித்துக்கு இருப்பாங்க, இல்லை சிவகார்த்திகேயன் இருப்பாங்க, இல்லை சிம்புவுக்கு இருப்பாங்க, இல்லை தனுஷுக்கு இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உன்னை தாண்டி ஒரு ரசிகர் இருக்க தானே செய்வாங்க. யார் ரஜினிக்கு இருக்க மாட்டாங்களா? கமலுக்கு இருக்க மாட்டாங்களா? வீட்டில் இருக்க அத்தனை பேரும் வீட்டுக்கு 2 பேர், ஒருத்தர் விஜய். அப்படி பார்த்தா கூட வந்து பார்த்தா வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க சார். வீட்டுக்கு ஒருத்தர் கூட வச்சுங்க, மீதி 3 ஓட்டு யாருக்கு போகும்? என்னடா கணக்கு உன் கணக்கு? சொல்லலாம் என்னதுன்னா, குடும்பம் எனக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அது அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு வந்து டிவிக்கு மக்கள் வந்து வாக்களிக்க தயாராகிட்டாங்க. குடும்பம் வாக்களிப்போம். அது என்னடா ஒரு ஓட்டு? அதில் வேற விஜயின்ற அதுக்கப்புறம் அந்த விஜய் யார் தெரியுமா தமிழ்நாடுன்ற ஒரே குழப்பத்தில் இருக்கிறான் சார். இவன் சொல்லுவார்ல இந்த கவுண்டமணி, ஐயோ ஒரே குழப்பராயான்ற மாதிரி. தமிழ்நாடு என்னது, தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலின் சாருக்கு தான் போட்டி. கவர்மெண்ட்டே அவங்ககிட்ட இருக்குதா? தமிழ்நாடே அவங்ககிட்ட தான் சார் இருக்கு. தமிழ்நாடு ரூலிங்கில் இருக்கு அவங்ககிட்ட. தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் தான் போட்டின்றான். அதுக்கு மேலே கூட இருக்க தற்கொலைகள்லாம் அப்படி தான் சொல்லுதுங்க. இவர் யார் தெரியுமா? இவர் விஜய் எல்லாரும் சொல்கிறான் சார். பாருங்களேன், எடுத்து பார்த்துருக்குங்க. நான் யார் தெரியல, விஜய். இவர் விஜய். சரி த்ரிஷா கிட்ட போங்கடா பார்க்கலாம். நீங்கள் விஜய் தானே, நீங்கள் த்ரிஷாவோட ஜோடி போட்டு போங்க பார்க்கலாம். நீங்கள் தானே சொல்கிற விஜய்ன்னு. நான் சொல்கிறானுங்க சார், நான் விஜய், இவர் விஜய். சரி த்ரிஷா கூட போ, அவர் கை கொடுத்துட்டு போறாருல, அந்த மாதிரி போய் பார்க்கலாம். திருச்சி மாநாடுல திரிஷாவும் பங்கேற்க போறாங்க அப்படின்ற ஒரு திருச்சி மாநாடு கிடையாது சார், அது திரிஷா மாநாடு. 100% உண்மை. மாநாட்டில் அவங்க கலந்துக்கிறாங்க தான் சார். மாநாட்டில் கலந்து மட்டும் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு விக்கிரவாண்டி மாநாட்டில் எத்தனை கேரவன் வந்து பார்த்தீங்கல்ல? 6 கேரவன். 6 கேரவனில் யார் சார் இருந்தாங்க? ஒரு கேரவன் அவங்க அம்மா அப்பா, ஒரு கேரவன் இவர் இருந்ததாக கூட வச்சுப்போம். மீதி 4 கேரவன் யாருக்கு இருந்துச்சு? நீங்களே சொல்லுங்க. ஒரு கேரவன் வந்து 3 பேர். அப்புறம் இப்படி 6 கேரவன் எப்படி? ஒன்று யாருது தெரில. விக்கிரவாணி மாநாட்டம் இருந்துச்சு, மொத்தம் 6 கேரவன். இதெல்லாம் யாரும் யோசிக்கல, நான் தான் யோசிக்கிறேன். நம்ம தான் இதெல்லாம் ரூம் போட்டு கசகிறது. 6 6ல் 1 இவனுக்கு,
மீதி 5. அம்மா அப்பாவுக்கு 1 போயிடுச்சு, மீதி 4 இருக்குது. ம். 3 பேர் தானே. தனித்தனியா பார்த்தா கூட ம். அம்மாவுக்கும் மகளுக்கும் மகனுக்கும் தனித்தனி கேரவன்னா கூட பார்த்தீங்கன்னா 3 பேர். அப்புறம் 1 இருக்கு. அந்த 1 யாருது? யாருக்கு? அப்போ விக்கிரவாண்டியிலேயே திரிஷா வந்துட்டாங்க. உண்மை. உண்மை. யார் சொன்னாலும் நம்பல சார். நான் தான் சார் வந்து சொன்னேன். இந்த கரூர் சம்பவத்துல அந்த உள்ள இருந்தது வந்து ஜெகதீஷும், திரிஷாலாம் உள்ள இருந்தது உண்மை. ம். ஆனா அது யாரும் நம்பவே இல்ல. இத்தனைக்கும் உடன் இருக்கிறது ஜெகதீஷ் மட்டுமா இல்ல மற்றவர்கள் யாராவது? சார் ஜெகதீஷ் இங்க முதல்ல இந்த கும்பல் இருக்கு சார். இந்த கும்பல்லாம் எப்படி வந்து சேர்ந்ததுன்னு பாருங்க. முதல்ல எஸ்ஏசி புறந்தள்ளப்படுறார். எஸ்ஏசி புறந்தள்ளப்படுறார். ஏன்னா எஸ்ஏசி தான் காங்கிரஸோட கூட்டணிக்குன்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு போறதே அதுதான். ம். எஸ்ஏசி புறந்தள்ளி தான் புஷி ஆனந்த் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அதுக்கப்புறம் தான் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி வராரு. இந்த 2 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரூட்ன்ற ஒரு அமைப்பு தொடங்குறாங்க நடிகைகளுக்காக. அதில் வந்து இவர் திரிஷாவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட நெருக்கமாக வராங்க. அப்போது 3 பேர் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து விலகி போய் அதிமுக போனவர் ஓவர் நைட்டில் வந்து நிர்மல்குமார் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ம். அப்போது விஜய் சுற்றி ஒரு வட்டம் வருதா? வருது. டெல்லியிலேருந்து அருண்ராஜ்னு ஒருத்தர் வராரு. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வராரு. அவ்வளோதான் சார் அரசியல். மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசை. இப்போ புரியுதுங்களா? ஸோ விஜயை சுற்றி வந்து ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து இயக்கிற கூட்டமாக தான் இருக்குது. ம். இதே நமக்கு தெரிஞ்சிடும் வந்து ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. ம். நல்லா புரிஞ்சுங்க. டிவிக்கில் எல்லாத்துக்கும் போஸ்டிங் போட்டாங்களா இல்லையா சார்? 27 பட்ட குழு, தேர்தலுக்கு ஒரு குழு, அதுக்கு குழு, இதுக்கு குழு, இதுக்கு குழு, எல்லாத்துக்கும் போட்டாச்சு சார். எல்லாத்துக்கும் போட்டாச்சு குழு. மகளிர் குழு போட்டாங்களா சார்? மகளிருக்கு குழு இருக்கா? மகளிர் அணி இருக்கா? ஏன் போடல இது வரைக்கும்? கேட்கணுமா இல்லையா சார்? கண்டிப்பா. மகளிருக்குன்னு ஒரு அணி இருக்கு. அது கேட்டது அஜித்தா கேட்டாங்க. மகளிருக்கு ஒரு அணி போட்டேன்னா மகளிருக்கு அணியே போடல இது வரைக்கும். ஆனால் மகளிர் வராங்க போறாங்க. ஏன் அந்த இடத்த விட்டு வச்சிருக்காங்க? ம். போடணும்ல இந்த இடத்துல. அதில் தான் திரிஷாவை போட போறாங்க. ஓ. அதுக்காக தான் இவ்வளோ நாள் காலியாக வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஒரு காலகட்டம் இருக்கு. ம். அப்போ உண்மையிலேயே ஒரு புரளி மாதிரி போயிட்டு இருந்தது உண்மையான விஷயம் தான். புரளி மாதிரி இல்லை சார். சார் புரளி மாதிரி கட்சியை ஆரம்பிச்சாருன்ற கிடையவே அந்த புரளின்ற வார்த்தையே தேவையில்லை. உண்மை. உண்மை அத்தனையும் உண்மை. அத்தனையும் புரளிலாம் கிடையாது. ஏன் புரளின்னு நம்ம தள்ளி போடணும்? கிடையாது. என்ன சங்கீதா வந்து கொஞ்சம் காலதாமதம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு வெளியே தெரிய வந்திருக்கும். ம். தெரிய வந்திருக்கும். ஓ இப்போயோ நீ வெளிப்படுத்தியா நடிகைன்னு சொல்றியா? என்ன நடிகைன்னா எவ்வளோ அங்கனமும் பாருங்க. அவன் பொறுத்துங்களா ஒரு இயல்பு கேரக்டர் வேற சார் அவனுக்கு. அப்படியே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரம் ஓடும் மைண்டுக்குள்ளே. அப்படியே நீ என்ன பெரிய அப்பாட்டுக்கிற நீ ஏய் அப்படி. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே என்ன ஸ்டாலின் சார் சார் நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் சார் சார். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ. ம். இதுதான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இது வந்து நீ என்ன பண்ணுவீங்க? என்ன பேர என்ன நடிகைன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? ம். இந்தா கூப்பிட்டே போகிறேன் போடு. இவ தான் அது. ம். என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? ஆட்டு மந்தை மாட்டு மந்தை மாதிரி வந்து என்னை பார்க்க வரானுங்க. ஆட்டு மந்தை அது வந்து மைண்டில் ஏறிச்சு சார். ஒரு மமதையில இருக்காரு. மமதை தான். ஆணும் மமதையெல்லாம் கிடையாது. ம். நம்மளை மீறி என்ன நடந்துடும் பார்த்துடலாம். அப்படிதான் இருக்கு. சரி, இறுதியா இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலையோட கட்சியை வந்து நடத்துறாரு. இவர் வந்து ஆட்சி அமைச்சிட்டாருன்னா இன்னும் நிறைய பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விதத்துக்காக தான் இது நிறைய பண்ணுவாருன்னா யாரை பண்ணுவாரு? இல்ல சங்கீதா மேடம் வந்து இல்ல 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 அதான் விளக்கமா சொல்லுங்கன்னா மக்களை பண்ணுவாரா? இல்ல மக்களுக்கு இன்னும் இவர் ஆட்சி வந்து கொடூரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது. அப்படி சொல்லுங்க. சார் சர்வாதிகார சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்கோ நல்லா புரிஞ்சுங்க. அவன் வந்து நல்ல தலைவனாக இருக்க முடியாது சார். ஃபஸ்ட்டு முதல்ல விஷயம் ஒரு புரட்சிக்காரன் இதெல்லாம் வந்து ஆழ்மனதில் வைக்கணும். ஒரு புரட்சிக்காரன் நல்ல புருஷனாக இருக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? ஒரு புரட்சிக்காரன் நல்ல புருஷனாக இருக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? நாட்டுக்காக அவன் 24 மணி நேரம் வந்து அமைதி இல்லாமல் சுற்றிட்டே இருப்பான் சார்.
எங்கே அநீதி கண்டாலும் பொங்கி எழுவான், தட்டி கேட்பான், அடிப்பான், அடி வாங்குவான், கையில் கொடி எடுப்பான், கோஷம் போடுவான், ஒழிகன் கத்துவான், அராஜகம் கத்துவான், அராஜகம் ஒழிகன் கத்துவான். இப்படி அவன் வாழ்க்கை போராட்டமே இருக்கும். அப்படி எப்படி அவன் புருஷனாக இருக்க முடியும்? ம். இது நான் பார்ட் டைம் வேலையா? இது புரட்சி பண்ணிட்டு சாயந்தரம் போய் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி போய் கொடுக்கறதுக்கு? ம். ம். நீங்கள் சிகப்பு மல்லின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இவர் நடிப்பார், விஜயகாந்த். சரி. வேற லெவலில் இருக்கும். அதான் ஆரம்ப கால படம் விஜயகாந்த். போய் பாருங்க. ம். வாகை சந்திரசேகரும் விஜயகாந்த். சிகப்பு மல்லின்னு படம், கம்யூனிஸ்ட் படம். ஒரு புரட்சிக்காரன் ம். நல்ல புருஷனாக இருக்கவே முடியாது. ம். சாயந்தரம் புருஷன் வருவார், பூ வாங்கிட்டு வந்து தருவார். பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டிங்களோட அதான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் வாழ்க்கை இருக்காது. ம். நெருப்பு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கையை. ம். அதுதான் சொல்ல ஒரு புரட்சிக்காரன் நல்ல புருஷன். நல்ல புருஷன், ஒரு நல்ல புருஷன் புரட்சிக்காரனா மாற முடியாது. ஏன்னா அவன் வருவான், தன் மனைவி, தன் பிள்ளைகள், வீடு. இதுதான் எப்படி கேட்டினா 10 ரூபா வந்தால் அதை 100 வாங்கிறது எப்படி, அதை சொத்து வாங்குறது எப்படி, அதை வாங்குறது எப்படி, இப்படி தான் இருப்பான். ம். அப்போ அவன் நல்ல புருஷன். ம். ஆனால் புரட்சிக்காரனா மாற முடியாது. என்னான்னு கேட்பான், புரட்சினா என்னன்னு கேட்பான். இந்த வேறுபாடு இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் யார்? ம். புருஷனா புரட்சிக்காரனா? பளிச்சுன்னு சொல்லுவாரானே, உங்களுக்கு சொல்ல தெரியல. ரெண்டுமே இல்லை. அப்போ ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் யாருன்னு கேட்பீங்க? அடுத்தது மென்டல்னு சொல்கிறோம். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு எந்த மனநிலையும் சார், நீங்கள் இப்போ நான் சொல்ல சார், நீங்கள் புருஷனாக இருக்கணும், இல்லை புரட்சிக்காரனாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ வெளியே குடும்பத்தில் இருக்கிறனா யார் இங்கே இருக்கிறதே 5 பேர் தானே சார். அந்த 5 பேரில் 3 பேர் கிளீனாக தெரியும். ஏன் சார் இவருக்கும் எஸ்எஸ்சிக்கும் தெரியும், எப்படி வெளியே சொல்ல முடியும்? எஸ்எஸ்சிக்கும் தெரியும், தன் பிள்ளைய பற்றி தெரியாது சார். சார் இப்போ எனக்கு தெரியாது சார், என் பிள்ளைய பற்றி தெரியாது சார். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா தெரியும். இப்போ என் பையனுக்கு தெரியாது சார். அப்பா ஒரு ஆஃப் மென்டல்ன்றது தெரியும். மென்டல் தான், ஆனால் இந்த சொல்லுவாங்க பார்ஷியலி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரின்றது என் மகனுக்கு தெரியும்ல. என்ன நம்ம பிஹேவ் பண்ணுறதை வச்சு தெரிஞ்சுப்பான்ல. திடீர்னு நாய் மாதிரி குலைப்பார், திடீர்னு நல்லா பேசுவார் அப்படின்னா பாதி மென்டல்னு அர்த்தம். எப்பவுமே நாய் மாதிரி குலைச்சோன்னா முழு மென்டல்னு அர்த்தம். என் பையனுக்கு தெரியாது என்னை பற்றி சொல்லுங்கள். அது மாதிரி அவருக்கு தெரியாதா? மகனை பற்றி தெரியாது அவருக்கு சொல்லுங்கள். ஆனால் வெளியே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அந்த அம்மா கூட ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் வெளியே வெடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறாரு அவர். ஒரு காலகட்டம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். எப்போவுமே இருந்தால் எப்படி சார்? எப்போவுமே நீ ஒரே மாதிரி இருந்தானே எப்படி? காலத்துக்கு மாறணும்ல சார். நம்மளும் அப்படி தானே சார். காலப்போக்கில் நம்ம மாறி மாறி வந்துட்டு இருக்கிறோம்ல. இந்த விவகாரம் அவர் அரசியல்ல இப்போ இருக்கிற நிலைமையை மாற்றி அமைக்கும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அவர் அரசியலாம் ஒன்றும் இல்லை சார். நல்ல நாள் பார்த்து கட்சி கலைச்சிட்டு இது அவர் திரிஷாவோட குடும்பம் நடத்தினா நமக்கு என்ன, சங்கீதாவோட குடும்பம் நடத்தினா நமக்கு என்ன சார் இருக்கு? யாரும் நடத்திட்டோம். அந்த பாவமும் பழியும் அவருக்கு வரப்போகுது. ஆனால் நாட்டை கெடுக்காமல் இருந்தால் போதும். நாட்டை இனிமேல் நான் சார் அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு டைமில் ஈஸியாக விட்டோம் சார். எம்ஜிஆர் சொல்லுவாங்க, அவங்கள சொல்லுவாங்க சொன்னாங்க. அதான் கிடையாது. இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க பசங்களாம். திங்க் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க எல்லான்னு கேட்டால் இந்த தற்கூரி கும்பல்கள் சொல்கிறத வச்சு நான் எங்கள் வீட்டுக்காருக்கு சாரி நான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூட்டிகிட்டு போய் விஜய்கிட்ட விடுவார்னு ஒன்று சொல்லுது கேட்டால் நான் பொண்டாட்டியாக இருக்கேன். இதுக்கெல்லாம் தருதலைங்க சார். எங்கேயோ ஒரு 10% இருக்க தான் செய்யும். எல்லா காலத்துலேயும் இருக்குங்க. நம்ம ஒரு வரம்பு மீறி பேச முடியாது. இதுக்கெல்லாம் பொறிக்கிங்க சார். எல்லா இடத்துலையும் இதுங்க இருக்கும். இதுங்களை வச்சுலாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ஓ பா என்னயா அதை ரசிக்கிறானுங்க இவனுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு பெண் உராஞ்சாக்கா அதை பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன ஒரு காம இச்சையோடு அதை லாவகமாக அணுகக்கூடிய சில பேர் இருப்பான். சில பேர் என்ன கேட்டினா இந்த வேர்வை ஸ்மெல்லு பிடிக்காம கரும என்னடா இது அப்படின்னு நினைக்கிறவனும் இருப்பான் இல்லையா? ஆனால் ஒரு பெண் உரசினாலே புலகாங்கி அடைகிறவனும் இருப்பான். கருமம் என்னடா இது வேர்வை நாற்று அடிக்குதுன்னு நினைக்கிறவனும் இருப்பான். இதில் இருக்குண்ணா. ஆனால் இப்போ இந்த இடத்துல இவங்க எடுத்துங்க. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் கேட்டேன் பெருமையாக நினைக்கிறான். இது இந்த சொல்லுதுங்கள எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போய் விடுவார் அவர்கிட்ட. எனக்கு நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறோம். இதுக்கு நேரம் கண்டிச்சிருக்கணும் சார். நல்லவனா இருந்தா சார், நல்லவனா தானே செய்யணும். நான் சொன்ன முதல்ல அந்த பஸ் ஸ்டாண்டில் சொன்னேன் இல்லையா, அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கணும். அவன் கேட்டேன் தள்ளிப்போங்க. எப்போ பார்த்தா ஒராஞ்சிட்டே வரீங்க, ஒரு மனுஷாக இருக்கிறது தள்ளிப்போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இவன் என்ன நினைக்கிறான், அதை ரசிக்கிறான். எப்படி வந்து உறாஞ்சிட்டு போகிறத வந்து ரசிக்கிறான்னா, அதே மாதிரி இவன் என்ன செய்யணும் கேட்டால், நல்லா பேசணும், இன்னும் நல்லா பேசணும். அசிங்கமா இல்லை சார்? அதனால இந்த ஒரு 10 பேர் பேசுறதுனாலயே வந்து ஆட்சி ரூலிங் இவரு தாங்க அப்படிலாம் சொல்லிட முடியாது. அறிவார்ந்த கூட்டம் யோசிக்கணும். அதெல்லாம் ஒரு காலத்தில் ஏமாந்துட்டோம் சார். ஒரு காலத்தில். இன்னைக்கு அப்படி கிடையாது. அவேர்னஸ் இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் மாறிச்சு. முதல்ல சங்கீதாவுடைய அந்த இன்னும் ஒரு படி மேலே சொல்றாங்க. ம். 50 லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ். எவ்வளோ? 50 லட்சம். எதில்? இணையத்தில். அரசியல் கட்சி தொடங்கணுன்னா 5 லட்சம் ஆச்சு. அரசியல் கட்சி விஜய ம். அதாவது அரசியல்வாதி விஜய 5 லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறான். நடிகர் விஜய் 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணான். அதுலேயே முடிஞ்சிச்சா? அதான் இப்போ சங்கீதா வந்து போர்க்கொடி தூக்கின உடனே, அதாவது அந்த விவாகரத்து உடனே பல பேர் என்ன அண்ணனுக்கு ஓட்டு கிடையாது அன்னிக்குன்றாங்க. நேற்றைக்கு தினம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் திரிஷாவோட வந்தான் பார்த்தீங்களா, முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாங்கன்னா இவன் சாப்டரே க்ளோஸ். யார்? சங்கீதாவும் அவங்க பிள்ளைகள் 2 பேரும் 3 பேரும் உட்காந்து ஒரு இவன் கண்ணை கசக்கிறான் இல்லையா, இது அந்த மாதிரி கொஞ்சம் கண்ணை கசக்குனாங்கன்னா முடிஞ்சிச்சு இவன் கதை. டோட்டலாக டெஸ்ட்ராய். பொறுத்து வந்து பார்ப்போம். தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார்.